வணக்கம் தலைமையிலே. இன்றைக்கு மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஈரானுடன் போரில் இடைக்கால சமாதானம் நிலவிக் கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் அவர்களின் பொறுமைக்கு ஓரளவு தான் எல்லை இருக்கு. அதனால் அந்த பொறுமை எல்லை தாண்டுவதற்குள்ள ஈரான் அமெரிக்கா சொல்லும் நிபந்தனைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க. எந்த ஒரு சிறிய நிபந்தனைகளையும் ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிடிவாதம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கு. இந்த நொடிப்பொழுது வரை ஹொர்மோஸ் ஜலசந்தி திறக்கப்படவில்லை. பெரிய அளவில் அந்த வணிகம், கப்பல் வணிகம் அந்த பகுதியில் நடக்கவில்லை. அதை தாண்டி யுரேனியம், ஈரான் கைவசம் உள்ள யுரேனியத்தை பேசவே கூடாது. வேறு நாடுகள் ஈரான் யுரேனியத்தை பற்றி பேசவே கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். இப்ப கேள்வி எல்லாம், ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்ய போகிறார்? அமெரிக்கா தரப்புல சொல்லியிருந்தாங்க, மே 1 வரைக்கும் தான் ட்ரம்ப் அவர்களுக்கு பொறுமை இருக்கும், அதை தாண்டினால் பின் விளைவுகள் கடுமையாக இருக்கும் அப்படின்னாங்க. இந்த அச்சுறுத்தலுக்கு ஈரான் தரப்பிலிருந்து எந்தவித கீழ்ப்படிதலோ பயமோ இல்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. அப்படி பார்க்கும்போது மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் ஆரம்பிக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. சரியாக சொல்லணும் அப்படின்னா, வருகின்ற தினங்களில், ஒரு சில தினங்களில் நிச்சயமாக ஈரான் தாக்கப்படலாம் என்று தெரிகிறது. அதற்கான ஆயத்தங்கள், முன்னேற்பாடுகள் போயிட்டு இருக்கு. UAE, யுனைடெட் அரபு எமிரேட், ஈரான் இந்த சண்டையில் மிக அதிகமாக ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் அனுப்பியது UAEக்கு தான், இஸ்ரேலுக்கு அல்ல. UAEக்கு அடுத்து தான் இஸ்ரேல் தாக்கப்பட்டுச்சு. UAEக்கு இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள், அயன் டோம் உட்பட நவீன வான் பாதுகாப்பு சாதனங்கள் போயிருக்கு. இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் அநேகர் UAEக்குள்ள போயிருக்காங்க. அதை விட அயன் பீம், இஸ்ரேலுடைய இன்றைய தொழில்நுட்ப வான் பாதுகாப்பு, லேசர் மூலமாக சிறிய ட்ரோன்களை வேட்டையாடுவது UAEக்குள்ள சென்றிருக்கு. இப்படி UAE தயார்படுத்தியிருக்காங்க. இஸ்ரேலில் கடைசியான 24 மணி நேரத்தில், கடைசி 24 மணி நேரத்தில் 6500 டன் இராணுவ தளவாடங்கள், பொருட்கள் போய் சேர்ந்திருக்கு. 24 மணி நேரத்தில் மட்டுமே. இந்த 6500 டன் என்று பார்க்கும்போது 65 லட்சம் கிலோ இராணுவ பொருட்கள் உள்ள போயிருக்கு. இதில் அதிகமானது வெடிகுண்டுகள், போர் விமானங்கள் மூலமாக போடக்கூடிய வெடிகுண்டுகள், வாகனங்கள், பிற பொருட்கள் சொல்லி இராணுவ தளவாட பொருள் போயிருக்கு. இது 2 கப்பலில் போய் சேர்ந்திருக்கு இஸ்ரேலுக்கு. எண்ணற்ற சரக்கு விமானங்கள் போய் சேர்ந்திருக்கு. இஸ்ரேலுக்குள்ள போய் சேர்ந்த இந்த இராணுவ தளவாடங்களை பல 100 வாகனங்களில் இஸ்ரேலுக்குள்ள எடுத்துட்டு போய் ஆங்காங்கே பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்படி UAEயும் இஸ்ரேலும் தயாராகிட்டு இருக்கு. இந்த ஆப்ரேஷன் ரோரிங் லைன் இப்போ நடந்த சண்டை, அதுக்கு முன்னால் நடந்தது இல்லை, இப்போ நடந்த சண்டைக்கு அப்புறம் மட்டும் இஸ்ரேலுக்கு 1,15,600 டன் இராணுவ தளவாடங்கள் இஸ்ரேலுக்குள்ள போய் சேர்ந்திருக்கு. இப்படி பார்க்கும்போது 11,56 லட்சம் கிலோ இராணுவ பொருளை இஸ்ரேல் வாங்கியிருக்காங்க. இதில் கணிசமாக பெரும்பான்மையாக அமெரிக்காவிலிருந்து தான் இஸ்ரேலுக்கு போயிருக்கு. அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு இவ்வளோ ஆயுதங்கள் போகிறது என்றால், அமெரிக்காவில் எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு சிந்திச்சு பார்க்கணும். இப்படி அமெரிக்காவில் கணக்கில் அடங்கா ஆயுத உற்பத்தி அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும். இஸ்ரேல் தரப்புல அவர்களும் ஆயுத உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி அமெரிக்காவில் பெருமளவு இப்படி ஆயுதங்களை வாங்கி குவிச்சிருக்காங்க. இந்த ஆயுத எண்ணிக்கை நான் சொன்னது எல்லாமே இஸ்ரேல் அரசு பகிரங்கமாக அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட ஒன்று. இது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, வேற வழியே இல்லை. இஸ்ரேலுக்கு கப்பல்கள் உள்ள வந்து சேருது, சரக்கு விமானங்கள் வந்து சேரும்போது அது என்ன என்று கேள்வி வரும்போது இஸ்ரேல் ஒத்துக்குது. ஒத்துக்கொண்டதே இவ்வளோ பெரிய எண்ணிக்கை என்றால், அதை தாண்டி எந்த அளவுக்கு ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு போயிருக்கு நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். இதை வைத்து பார்க்கும்போது ஒரு சில தினங்களில்
ஈரான் தாக்கப்படலாம் என்று சொல்லப்படுது. ஈரான் தரப்புலையுமே இந்த சண்டை நிறுத்த காலத்தை இந்த பயன்படுத்தி எண்ணற்ற ஆயுத உற்பத்திகள், ஏவுகணை உற்பத்திகள், மேலும் இந்த தாக்குதலில் புதைக்கப்பட்ட அவர்களுடைய ஆயுதங்களை தோண்டி எடுத்திருக்காங்க. இந்த சண்டைக்கு முன்னால் அவங்க புதைச்சு வச்சிருந்த ஆயுதங்களை எடுத்திருக்காங்க, உற்பத்தியும் பண்ணியிருக்காங்க. ஈரான் ரொம்ப எளிமையாக சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு பட்டறை இருந்தால் போதும், மிகப்பெரிய அளவு தொழில்நுட்பம் தேவையில்லை, ஒரு இரும்பு உலோக பட்டறை இருந்தால் போதும், நாங்கள் ஏவுகணையை செய்வோம் அப்படிங்கிறாங்க. இந்த ஏவுகணை செய்வது, ராக்கெட்டுகள் செய்வதெல்லாம் மிகப்பெரிய தொழில்நுட்பங்கள் அல்ல. உண்மையாலுமே ராக்கெட்டுகள், ஏவுகணைகள் செய்வதற்கு மிகப்பெரிய தொழில்நுட்பம்லாம் தேவையில்லை. குறி தவறாம தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால், புள்ளி வைத்த மாதிரி போய் தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் தான் அங்கே தொழில்நுட்பங்கள்லாம் வரும். பொத்தாம் பொதுவாக சென்று போய் வெடிக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய தொழில்நுட்பம் தேவையில்லை. அது ஈரான் ஏற்றுக்கிறாங்க. இரும்பு பட்டறைகள் தான் நாங்கள் ஏவுகணைகள், பிற ஆயுதங்கள் செய்து விடுவோம், செய்து வைத்துள்ளோம் என்று ஈரான் தரப்புலையும் சொல்றாங்க. கடைசியாக ஈரான் தரப்பிலிருந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் பின் விளைவுகள், எதிர்த்தாக்குதல்கள் கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு இருக்கும் என்று ஈரான் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இன்றைய ஈரான் தலைவன் மதவெறியன் மொஸ்தபா கொமேனி இல்லை என்று சொல்றாங்க, இருக்கிறான் என்று சொல்றாங்க. திரும்ப அவன் எழுதிய பதிவு வெளியே இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஏவுகணைகள் மற்றும் அணு பொருட்கள், இந்த யுரேனியம் போன்ற அணு பொருட்கள் ஈரானின் தேசிய சொத்து, எக்காரணம் கொண்டும் அதை விட்டு கொடுக்க மாட்டோம், அதை அமெரிக்காவிற்கு எந்த நாட்டுக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம், மாறாக இந்த பகுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ கட்டமைப்பை கடலுக்குள் மூழ்கடிப்போம் அப்படின்னு மொஸ்தபா கொமேனிட்டிருந்து கடைசியாக அந்த அறிக்கை தான் வெளிவந்திருக்கு. இதை இப்படியே விட்டாங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தாக இஸ்ரேலுக்கு மாறும். நிச்சயமாக ஈரான் ஒரு அடிபட்ட பாம்பு என்று கற்பனை பண்ணிக்கலாம். இப்படி அறகுறையா விட்டால் மிகப்பெரிய ஆபத்தாக இஸ்ரேலுக்கு மாறும். அதனால அமெரிக்கா தாக்காவிட்டாலும் இஸ்ரேல் நிச்சயமாக ஈரானை தாக்கி அழிப்பார்கள், மாற்று கருத்தே இல்லை. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 460 கிலோ இருக்குங்கிறாங்க. அதுல 10 வெடிகுண்டு அணுகுண்டுகள் செய்யலாம். இப்போ அமெரிக்காவுடைய பார்வையும் இஸ்ரேலுடைய பார்வையும் அங்கு இல்லாட்டி ஒரு சில வாரங்களில், மாதங்களில் அல்ல, ஒரு சில வாரங்களில் 10 அணுகுண்டை ஈரான் செய்து விடுவார்கள். இஸ்ரேலை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்கு. ஏவுகணைகள் மூலமாக 10 அணுகுண்டு தாக்குதல் நடத்தினா நிச்சயமாக இஸ்ரேல் என்ற தேசமே இருக்காது. ஈரான்கிட்ட அணுகுண்டு இருந்தா அது பிற நாடுகளுக்கு பிரச்சனை இல்லை, இஸ்ரேலுக்கு முழுக்க இனப்படுகொலை, இஸ்ரேல் அழிவு, இஸ்ரேலை இல்லாமல் போய்விடும். அதனால இஸ்ரேலுக்கு ஒரு தார்மீக கடமை இருக்கு, அதை அழிக்க வேண்டும் என்று. கொஞ்சம் கூட ட்ரம்ப் சொன்னதற்காக, ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, என்னுடைய முதன்மை வெற்றி ஈரான்ல அணுகுண்டு இல்லை என்பது அப்படின்னாரு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த சண்டை தொடரவில்லை, அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவர்கள் பார்வையை வேற பக்கம் மாற்றிட்டாங்கன்னா ஒரு சில வாரங்களில் 10 அணுகுண்டு தயாராகிவிடும். பொதுவாக இந்த அணுகுண்டு தயாரிப்பை பொறுத்த வரைக்கும் யுரேனியம் என்பது முதல்ல தனியாக பிரித்தெடுப்பது மிக கஷ்டம். யுரேனியம் கிடைச்சதுன்னா அதில் 2 தாது இருக்கும். அதில் ஒரு தாது 99% இருக்கும். அது வெடிப்புக்கு பயன்படாது, மின்சாரம் தயாரிப்புக்கும் பயன்படாது. முதல்ல அந்த தாதுக்களில் 1% இருக்கின்ற அந்த யுரேனியத்தை தனியாக பிரித்தெடுக்க வேண்டும். அது ரொம்ப பெரிய வேலை. அந்த தனியாக பிரித்தெடுத்த தாது 0.7, 1% கூட இல்லை, 0.7 செறிவூட்டப்பட்ட நிலையில இயற்கையாக கிடைக்கும். அந்த 0.7 இருந்து 95% வரைக்கும் செறிவூட்டப்படுவதற்கு சில வருடங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வருடங்கள் எதை பொறுத்து அமையும் அப்படின்னா, அந்த நாட்டில் உள்ள சென்ட்ரிஃபியூஸ் இயந்திரங்கள்
மற்றும் என்ரிச்மெண்ட் இயந்திரங்கள் எண்ணிக்கையை பொறுத்து அது அமையும். அதிக எண்ணிக்கையில் இருக்க 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 அந்த செறிவூட்டும் காலம் குறையும். பொதுவாக அந்த 0.7 என்ற நிலையிலிருந்து 95% செறிவூட்டல் சுத்தப்படுத்தல் செய்ய வேணும். அப்போதான் அணுகுண்டுக்கு அந்த யுரேனியம் பயன்படும். 0.7 இருந்து 5% செறிவூட்டினாங்கன்னா மின்சாரம் தயாரிக்க அந்த அணுக்கரு உலைக்கு எரிபொருளாக பயன்படுத்தலாம். இதுதான் யுரேனியத்தோட பயன்பாடு, அந்த வெடிப்பு யுரேனியத்தோட. இதுல மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா 0.7 இருந்து 60% வரைக்கும் செறிவூட்டுவதற்கு ஒரு சில வருடங்கள் ஆகலாம். 60% இருந்து 90-95% வரைக்கும் ஒரு சில வாரங்களில் செறிவூட்டி விடலாம். இதுதான் பின்னால் இருக்க மிகப்பெரிய ரகசியம். ஈரான் 460 கிலோ இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம், 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பல வருடங்கள் பாடுபட்டு, 10 வருடங்களுக்கு மேல பாடுபட்டு முதல்ல யுரேனியத்தை தாதா எடுத்திருக்காங்க. அந்த தாதுல உள்ள 1% அந்த தேவையான யுரேனியத்தை பிரிச்சு எடுத்திருக்காங்க. 99% கழிச்சு. அது மிகப்பெரிய ப்ராசஸ். அதுக்கப்புறம் சென்ட்ரிஃபியூஸ் என்ரிச்மெண்ட் இயந்திரங்களை வச்சு 60% சுத்தப்படுத்திட்டாங்க. அதுதான் அவங்க கிட்ட 460 கிலோ ஒளித்து வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் தாக்காமல் விட்டார்கள் என்றால் ஒரு சில வாரங்களில் 10 அணுகுண்டுகளை லட்டு மாதிரி செஞ்சிருவாங்க ஈரான்ல. அதை தாண்டி அவங்க கிட்ட 11 டன் இப்படி யுரேனியம் அவங்ககிட்ட இருக்கு, பிரித்து எடுக்கப்பட்ட யுரேனியம். அதுல 10% செறிவூட்டி இருக்கிறாங்க, 20% செறிவூட்டி இருக்கிறாங்க. அப்படி 11 டன் 11,000 கிலோ இருக்கு. அதையுமே செறிவூட்ட ஆரம்பிச்சாங்கன்னா 1000 அணுகுண்டுகள் செய்து விடுவார்கள். ஏன் ஈரான் மட்டும் அணுகுண்டு செய்யக்கூடாதுன்னா, அங்கு உள்ள ஈரானுடைய எதிரி நாடான இஸ்ரேல், ஈரான் சொல்லும் எதிரி நாடு இஸ்ரேல் மிக சிறிய நாடு. கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு மாவட்டங்கள் சேர்ந்த அளவு கூட இஸ்ரேல் இருக்காது. அந்த அணுகுண்டுகள் இஸ்ரேல் என்ற இருப்பையை எடுத்துவிடும். அதனால ஈரான் அணுகுண்டு செய்யக்கூடாது என்று இஸ்ரேல் சொல்வதில் நியாயம் இருக்கு. அதனால நிச்சயமாக ஈரான் தாக்கப்படுவதற்கான வாய்ப்பு 100க்கு 100% இருக்கிறது. அதை தாண்டி களத்தில் மொசாத் மிக பெரிய அளவில் வேலை செய்யறாங்க. மொசாத் தலைவர் டேவிட் பர்னியா 2 தினங்கள் முன்னால் அறிக்கை கொடுத்தாரு. எண்ணற்ற தகவல் களஞ்சியங்கள் நாங்கள் ஈரானுக்குள்ள மிக ஆழமாக சென்று ஊடுருவி எண்ணற்ற தகவல் களஞ்சியங்களை பெற்று இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறோம். இது நாள் வரைக்கும் நாங்கள் கொடுத்ததே இல்லை. அதை தாண்டி மிகப்பெரிய அளவில் தகவல் களஞ்சியத்தை கொடுத்திருக்கிறோம் சொல்லி மிக பெருமையாக சொல்லியிருக்காரு. அதை வைத்து பார்க்கும்போது ஈரானுடைய அடுத்த கட்ட தலைவர்களுடைய இருப்பிடம் மற்றும் ஏவுகணைகள் பிற ஆயுதங்கள் இருக்கும் இடம் இஸ்ரேல் கைவசம், இஸ்ரேல் இராணுவ கைவசம் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இப்படி எல்லா தரப்புலையுமே சண்டை நிறுத்தத்தில் கொஞ்சமும் இஷ்டம் இல்லாமல் அவர்கள் ஆயுத உற்பத்தியை பெருக்கி சண்டைக்கு தயாராக இருக்காங்க. கொஞ்சம் கூட சண்டை நிறுத்தம் வர வேண்டும் என்று அந்த கோரிக்கைகளை பரிசீலனை கூட செய்யலை. அதை தாண்டி தேசிய சொத்து, அந்த யுரேனியம் மற்றும் ஏவுகணைகள் ஈரானின் தேசிய சொத்து, அதை யாரும் பேசக்கூடாது என்று அந்த மதவெறியன் முஸ்தபா கொமேனி சொல்வதை பார்க்க முடிகிறது. அந்த பகுதியில் உள்ள அமெரிக்கா இராணுவ கட்டமைப்பை கடலில் மூழ்கடித்து விடுவேன் அப்படின்னு சொல்வதை தான் பார்க்க முடியுது. அதனால இந்த சண்டை நிறுத்தத்தில் யாருக்குமே இஷ்டம் இல்லை என்று தோன்றுது. அதனால வருகின்ற தினங்களில் நிச்சயமான தாக்குதல் இருக்கும். ட்ரம்ப்போட எண்ணம் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த ஹொர்மோஸ் அந்த ஈரான் துறைமுகத்தை முற்றுகையிட்டால் ஈரான் வழிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் வரவே மாட்டாங்க. இதுவரைக்கு 44 ஈரான் கப்பல்கள் துறைமுகத்தை விட்டு கச்சா எண்ணெய் நிரப்பப்பட்டு வெளியே வந்ததை திருப்பி உள்ளேயே அனுப்பியிருக்காங்க. ஆனால் இந்த பொருளாதார நஷ்டம் மற்றும் கிரிப்டோ கரன்சி, ஈரானுக்கு சொந்தமான கிரிப்டோ கரன்சியை பல 1000 கோடி முடக்கியிருக்காங்க. ஆனால் இந்த பொருளாதார தாக்குதலெல்லாம்
ஈரானை ஒன்றும் செய்யாது. இராணுவ ரீதியான தாக்குதலுக்கு ஈரான் வளைந்து கொடுப்பதில்லை. இந்த தாக்குதல், அடி, மரணம் எல்லாமே அவர்களுக்கு ஒரு இனிப்பாக இருப்பது போல தான் தெரியுது. இவ்வளோ அழிவிருந்தாலும் சரி, இத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் சரி, திரும்ப அது வெற்றி வெற்றி என்று சண்டையை தொடர்வது தான் ஈரான் விரும்புவது தெல்ல தெளிவாக தெரிகிறது. அதை தாண்டி லெபனான், இந்த நொடிப்பொழுது வரை லெபனானிலிருந்து தாக்குதல் இஸ்ரேல் மேல் நடந்துட்டு இருக்கு. நேற்று இஸ்ரேலிய இராணுவ வீரர் வீர மரணம் லெபனானுக்குள் அடைந்தார். அதை தாண்டி இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் காயம்பட்டிருக்காங்க. ஈரானை போலவே லெபனானில் ஹிசபுல்லா பயங்கரவாதிகளுக்குமே சண்டை நிறுத்தத்தில் கொஞ்சமும் விருப்பம் இல்லை, அவர்களுக்கு கொஞ்சமும் பயம் இல்லை என்றுதான் தெரிய வருகிறது. இத்தனைக்கும் லெபனான் காசாவை போல மாறிக்கொண்டே வருது. இந்த சண்டை தொடர்ந்தா லெபனானில் 25% லெபனான் என்ற தேசத்துல 1/4 பங்கு காசாவை போல மாற்றப்படும். இப்பவே மாற்றிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் கூட அதை பற்றி ஹிசபுல்லா பயங்கரவாதிகளுக்கு எந்தவித கவலையுமே இல்லை. இஸ்ரேலை தாக்குவதை குறிக்கோளாக வைத்து தாக்கி கொண்டிருக்காங்க. அதற்கு நேற்று வீரம் அடைந்த இஸ்ரேல் இராணுவ வீரர்களே சாட்சி. இன்னைக்கு 1ஆம் தேதியோட ட்ரம்புக்கு பொறுமை எல்லையை கடக்கும் என்று சொல்லப்பட்டது. இந்த ஆயுதம் இஸ்ரேலுக்கு அனுப்பியது மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்டுக்கு ஆயுதங்கள் இஸ்ரேல் அனுப்பியது, உக்ரைன் அவர்களுடைய வீரர்களை அனுப்பியது, அமெரிக்காவில் நடக்கும் ஆயுத உற்பத்தியெல்லாம் வைத்து பார்க்கும்போது வருகின்ற சில தினங்களில் மீண்டும் ஈரான் தாக்கப்படலாம். ஈரானும் லெபனானும் இந்த முறை இறுதியாக வைத்து ஈரானை தாக்கி அழிக்க முற்படுவார்கள். அதே போல ஹிசபுல்லாவையுமே இறுதியாக வைத்து தாக்கி அழிப்பார்கள். ஏன்னா இஸ்ரேல மக்களும் அதுதான் கேட்குறாங்க. எத்தனை நாளைக்கு தான் அடிப்பீங்க, நிப்பாட்டிடுவீங்க, அடிப்பீங்க, நிப்பாட்டிடுவீங்க. ஆனால் அந்த அச்சுறுத்தல் தொடருது. இந்த சண்டைகள், தாக்குதல் நடந்தாலுமே அந்த ஹிசபுல்லா என்ற அச்சுறுத்தல் தொடர்ந்து வருது. ஈரானில் உள்ள யுரேனியம் அணுகுண்டு என்ற அச்சுறுத்தல் தொடர்கிறது. நிச்சயமாக இதற்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும் என்று இஸ்ரேல் மக்கள் விரும்புகிறாங்க. அதை ஒட்டிய தாக்குதல்கள் வருகின்ற சில தினங்களில் எடுக்கப்படும். மூர்க்கத்தனமாக, மிக மோசமாக ஈரானும் லெபனானும் தாக்கப்படும். இந்த சண்டை நிறுத்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளாததை அவர்கள் கொடூரமாக அனுபவிப்பார்கள். நன்றிகள்.